வீட்லேயே சமைக்க முடியாத ஒரு இதை நாங்கள் சமைச்சிருக்கோம் அன்றைக்கி. கல்லை வச்சு தான் பாத்திரமா யூஸ் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சமைக்க போகிறோங்க. ஸோ இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை என்ன கிடைக்கிதோ அதை வச்சு அட்வென்ச்சராக நம்ம சமைக்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா பாத்திரமே கிடையாது. ஸோ நம்ம இந்த கல்லை வச்சு தான் பாத்திரமா யூஸ் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா மீனை வச்சு ஸோ மீன் ஹீட் ஏறி அது குக் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. தண்ணி மட்டும் இது இப்போ நான் சும்மா எடுத்துக்காட்டு மீன் நல்லா நம்ம கீரிக்கலாம். அப்புறம் மசாலா இறங்கும். இந்த மாதிரி லேயராக நீங்கள் வெட்டினா தான் நம்ம போடுற மசாலா அப்படியே உள்ளே இறங்கும். இப்போ மீன் சீக்கிரம் வெந்துடும். தலை எங்கே சாப்பிட்டு இல்லையா அவனுக்கு? மீன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான சால்ட் உப்பு எடுத்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். கேப்புக்குள்ள விட்றாங்க இருக்கிறீங்களே. நல்லா இந்த கேப்புக்குள்ள நல்லா தடவுங்க. அப்போ மசாலா நல்லா இறங்கும். அப்படியே இந்த காயை மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் அந்த மசாலா அப்படியே இதாகட்டும். அது தெரியாதான் இது. ஊத்துறா, கீழே தனிச்சா ஊத்துறா. நல்லா ஊத்து. கல்லோட கலரை இதுதாங்க, ஒன்றும் மாற்ற முடியாது. வை. நல்லா நிறைய நெருப்பு இருக்குங்களா?
வை. கரெக்டாக காண்பது. போதுடா அவங்கள போதுடா விட்றா இப்போ விட்டுறா நீ இப்போ வந்து மெங்கி நல்லா எண்ணெயை ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையை வச்சுக்கலாம். மட்டைச்சூர் மட்டையா சார் வந்துச்சா இருக்கணும். வந்துச்சுடா. தனித்தனியாக வந்துச்சு பாரு சாதா. அப்படி வரையா கேட்போம். தனியாக வருதா? இங்கே வர்றா. தனியாக வந்துருச்சு. ரொம்ப வந்துருச்சு போல. வந்துருச்சு. வால் தனியாக போயிடுச்சுங்க. வால் தனியாக வெந்து கலந்து வந்துருச்சு. பரவாயில்ல, வேகாத நினச்சோம், ஆனால் நல்லா வெந்துருச்சு. வந்து போகணும்ல வெந்துக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சா? நைட்டு பார்த்தாங்க சப்ஸ்கிரைப் கிடையாது, அன்சப்ஸ்கிரைப். தனியாக கலந்து வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. டிக்கெட் வந்துச்சுடா. இதை காட்டு. ஓகேவா? சாப்பிடுங்க. தம்பி சாப்பிட்றோம். எடுத்துக்கவா? எடுத்துக்கா. பக்கத்தில் வா. அருமையாக வந்துக்கடா. சூப்பராக வந்திருக்கு. நான் மீன் வேகாதுன்னு நினச்சோம். ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி கல் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கல் மேலே வச்சாலும் நல்லா வந்து வெந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு.
ஸோ இது ஒரு நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ஸோ நார்மலாக பண்ணுறதுக்கும் ஸோ இப்படி பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் ஒரு இப்படி மேலேயே சூப்பராகவே இருக்குது. நான் நினச்ச விட நல்லா வந்திருக்குது. சாப்பிட்டு நாங்கள் நினச்சோம் வந்து இது மாதிரி பண்ணி சொன்னது தான் இதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அந்த கல் மேலே வச்சு சமைக்கிறதுலாம். எப்படி இருக்கு? ஆனால் சூப்பராக வந்திருக்கு. எப்படியா இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சரி சரி விட்டு சும்மா பார்த்து சாப்பிட வந்து நல்லா வெந்துருச்சு. வேணா அப்படி இருந்துச்சு. நெருப்பு அந்த மாதிரி எரிச்சிட்டா. வேறு லெவலு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சராக ஸோ இயற்கையாக கிடைக்கிறத வச்சு ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சராக ஏதாவது ட்ரை பண்ண உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே அடுத்த இடத்துல ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு.